இருந்துச்சு. முதல் நான் என்னை அழைச்சாரு கதிர் சார், கதிர் அண்ணன், என்ன எதுக்குங்க புத்தகம் அனுப்புறீங்க, எனக்கும் புத்தகத்துக்கு என்ன சம்பந்தம் போது அதான் கேட்டேன். நான் எதுக்குங்க வரணும், நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் வரணுமான்னு 10 தடவை நான் வர்றதுக்கு முன்னாடியே கேட்டுகிட்டே இருந்தேன். நான் எதுக்குங்க வரணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். என்னடா நம்ம எதுக்குடா வர சொல்கிறாரு அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் மதுரைனால வரணும் அப்படின்னாரு. மதுரைனால வரணும் என்னடா, நான் படித்த படிப்பு எனக்கு கூட்டு வரல, நான் நடித்த நடிப்பு கூட்டு வரல, பட் நான் பிறந்த மண் என்னை இங்கே கூட்டு வந்திருக்கேன். அது நான் சந்தோஷமா அதை ஏற்றுக்கிறேன். மதுரை அதனால வந்திருக்கேன்னா இங்கே வந்ததுக்கு நான் மதுரைக்காரனா, இந்த மண்ணில் பிறந்தவனா, இந்த மண்ணு எனக்கு ஒரு நன்மை பெற்று தந்திருக்கு. இந்த புத்தக விழாவில் கலந்துக்கிறதுக்கு காரணம் நான் மதுரைக்காரன்றனால அது என் மண்ணுக்கும் எனக்கும் பெருமை. ஏன்னா நான் படித்த படிப்பு கொடுக்கல, நடித்த நடிப்பு கொடுக்கல, மதுரை மண்ணு எனக்கு கொடுத்துருக்கு. அது வந்தது ரொம்ப சந்தோஷம். அதுவும் நான் கேட்டுட்டு இருக்கேன், எல்லாம் நல்லா பேசுவாங்க. அண்ணன் திரும்ப வர்றாரு, அவர் எழுச்சி, அவர் பேச்சில் பயங்கரமாக இருக்கும். அவர் எழுச்சியான பேச்சை கேட்டு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அப்போ அவர் வரும்போது நாங்களாம் என்னங்க பேசுறது அப்படின்னு வேற சொன்னோம். ஏன்னா அவர் சிறுத்தை, சில சமயம் பதுங்கும், சில சமயம் பாயும். அது எப்போ பதுங்கலாம் சொல்லவே முடியாது. அப்படியே அவர் பேச்சை கேட்டு நாங்கள் ரொம்ப பிடிக்கும் அவர் பேச்செல்லாம். ஸோ அது அவர் வந்திருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் சரவணன் சார் அவரும் வரும்போது இந்த நல்லா படிக்கும்போது நல்லா படிக்கிறவங்க கூடவே இருப்பாங்க, படிக்காத மாதிரியே இருப்பாங்க. சரி இவர் படிக்கலையே நம்ம படிக்க வேணாம், இவர் படிக்கலையே நம்ம படிக்க வேணாம். ஆனா அவர் பயங்கரமா படிச்சு பேசிட்டாரு. அது பாதி இதாயிருச்சு. பக்கத்துல அவங்க பேராசிரியர் செம்மலரா உட்காந்துட்டாங்க. இவ்வளவு அது எழுதிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அது பாதி இந்த பக்கம் திரும்பிட்டேன். அப்புறம் எழுதிக்கிட்டே இருக்காங்க, இது பேர் என்னன்னா அப்படின்றது. ஆனா என்னன்னா பவா சார் வரணும்னே ரொம்ப சந்தோஷம். கடைசியா இந்த படத்துல சொல்ற மாதிரி கடைசியா வந்தவர் அஜித் சார் படத்துல சொல்லுவாங்க, கடைசியா சேர்ந்தவர் விநாயகம் அப்படின்வாங்க. எங்க இதுல கடைசியா சேர்ந்தவர் இங்க பவான். அந்த பேரை பார்த்தவொடனே சரி இவர் கதை சொல்லுவாரு, இந்த கதையில நம்ம ஏதாவது புடிச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவர் வேத கதை சொல்லிட்டு போயிட்டார், பாம்பு கதையை சொல்லிட்டு போயிட்டார். என்னடா இதுல பாம்பு கதையை சொல்லிட்டு போயிட்டாரே, இந்த கதையை சொல்லலையே என்னாரு. ஆனா உண்மையிலேயே நான் 200 பக்கத்துக்கு மேல படிச்சுட்டேன். ஏன்னா படிச்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி 200 பக்கத்துக்கு மேல நான் படிச்சு வந்துட்டேன். நான் தான் அதிகமா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஓகே, 2வது. ஸோ அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். என்னன்னா ஒரு புத்தக விழா வரும்போது அந்த புத்தகத்தை பத்தி பேசுறோமோ இல்லையோ, அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்திருக்கணும்ன்றது என்னோட இது. அதனால அந்த பொறுப்புணர்ச்சியோட நான் அதை படித்தேன், உட்காந்து படித்தேன். லைட்லாம் உட்காந்து படிச்சுட்டு வந்தேன், அப்படிலாம் வந்தேன். கதிர் என்னன்னா நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கும் எவிடன்ஸ் கதிர் எல்லாருக்கும் பழக்கம் இருக்கும், எல்லாரும் நண்பர்களாக பழகிருப்பீங்க. இன்னைக்கு தான் முத அவரை பார்க்குறேன். இது வரைக்கும் நான் அவரை ஃபோட்டோவில் யூடியூப்ல என்னை திட்டிட்டு இருக்கதான் முதல் தடவையாக பார்த்தேன். என்னை திட்டி ஒரு பேட்டி, ஒரு மாடியில் ஒரு மரங்கள் இதெல்லாம் இருக்கும், அந்த மரங்கள்ல என்னை திட்டி யார்டா ஒருத்தர் திட்டி எனக்கு அனுப்பிச்சாங்க. இல்லை உங்க படத்தை பார்த்து ஒருத்தர் திட்டி பேசிட்டு இருக்காரு, யாருங்க அவர் தான் எவிடன்ஸ் கதிர் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தேன். அப்படிதான் எனக்கு நான் பார்த்தது. அதுக்கப்புறம் போன்ல தான் நாங்கள் பேசுகிறோம். அவர் திட்டி பேசியிருக்காரு. சரி ஓகே, திட்டி பேசுறோம், நம்ம யாரும் நம்ம போய் உண்மையா போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் அதை பார்த்து இந்த விழாவில் உடனே கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு பொறுப்பு என்னன்னா, அதே திட்டினவர் என்னை பாராட்டி நந்தன் படம் நான் பண்ணேன் பார்த்தீங்களா, பாராட்டி இந்த படத்துக்கு நந்தன் படத்துக்கு முதல் விருது அவர் ப்ரொடியூசர் அவருக்கு 30,000 ரூபாய் பரிசு கொடுத்தாரு. ஸோ அவருடைய உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சாதாரண இதில் புத்தகத்தை நான் புரட்டினவுடனே ஒரு பேர் எனக்கு வந்தது, ரவுலட் வால்னர். அதான சார், வெலன்பர், ரவுலட் வெலன்பர். இந்த புக்கை திரும்ப ரவுலட் வெலன்பர்ன்ற பேரு எனக்கு இருந்தது. 1944 அப்போ ஹங்கேரியில மக்கள், அதாவது ஜூ மக்கள், அவங்க யூதர்கள் நாசி படைகளால் ஒரு கேம்ப்ல அடைக்கப்பட்ட போது அந்த 20,000 பேர்த்துக்கு ஒரு போலி பாஸ்போர்ட் அடுத்து அந்த 20,000 மேல காப்பாத்தின ரவுலட் வால்னர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை இப்பவும் ஹங்கேரியில புத்தபெஸ்ட்ல 60 வயசுக்கு மேல அந்த ஜெனரேஷன் அவங்கள போய் அவரை வாழ்த்து கும்பிட்டு இருக்காங்க. அவர் அந்த 20,000 பேரை காப்பாத்திட்டு ரஷ்யா ஆர்மி அவங்களை பிடிச்சிட்டு சொன்னதை
அவர் என்னன்னாரு, எப்படி இறந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வால்னரை பத்தி நான் ஒரு புக்கு படித்தேன். சார் இவர் எனக்கு இந்த தொடர்ந்தோடனே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இவர் தான் அப்படின்னு அவர் புக்கு படிப்பீங்கன்னா அப்படிலாம் நினைக்காத ஒரு ஆய்வுக்காக படித்தேன் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு அந்த வால்னரை பத்தி நான் பேசுறேன்னா, அந்த உலகமே போற்றக்கூடிய ரவுலட் வால்னர் அப்படின்றவர் வந்து உலகம் பெருசா போற்றக்கூடியது. பிரான்ஸ், ஸ்பெயின் எல்லாமே எல்லா நாடும் பாராட்டக்கூடிய அந்த வால்னர் அவர் பத்தி ஒரு பரிசு, ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டு எவிடன்ஸ் கதிருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உலகமே போற்றப்பட்டவர் நம்ம இந்தியா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம மதுரைக்காரர் கொடுத்துருக்காங்க. அதுதான் பெருமை. இந்த கைதட்டெல்லாம் பத்தாது, உயரிய ஏன்னா அப்படிப்பட்ட விருது நான் படிச்ச ஒரு புத்தகத்துல படிச்ச ஒருத்தர். ஏன்னா ஷில்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி ஒருத்தர், ஷில்லர்ஸ் லிஸ்ட் மாதிரி அவரும் யூதர்களை காப்பாத்தின ஒருத்தர். அவர் இங்க உள்ள தலித் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. எப்படி திருமானன் போராடிட்டு இருக்காங்களோ அதே போல அவரும் போராடிட்டு இருக்காரு, இன்னமும் போராடி இருக்காரு. அந்த இதுக்காக தான் நான் கண்டிப்பா வரணும், அவருக்காக நான் வரணும் அப்படின்னு நான் வந்தேன். ஏன்னா இன்னும் அவர் ஆபீஸ்ல அத்தனை ஃபைல், ஏன்னா ஒவ்வொரு கேஸுக்கும் ஒவ்வொரு ஃபைல், ஒவ்வொரு கலரு, பிங்க் ஃபைல்னா இது, ப்ளூ ஃபைல்னா இது, அப்படி ஒவ்வொரு ஃபைலா புரட்டி எத்தனை பிரச்சனைகள். நாங்க சினிமால 2.5 மணி நேரம் தான் நாங்க சொல்றோம் எங்க கருத்துக்களையும் நல்லதோ இந்த விஷயங்களுக்காக போராடுறது 2.5 மணி நேரம் தான் சரவணன் சொல்லியிருப்பாரு, மித்த இயக்குநர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒரு 25 வருஷமா ஒரு மனுஷன் போராடிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம பாராட்ட வேண்டும். 25 வருஷமா எந்த மீடியாவில் நம்ம போராடிட்டு அடி வாங்கிட்டு ரொம்ப போராட்டம் பண்றாரு. ஸோ இவருக்கு நான் நன்றியை சொல்றேன். அற்புதமான ஒரு நண்பர். அவருக்கு எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து கடவுள் பிடிக்காது, எனக்கு கடவுள் பிடிக்கும். அவருக்கு வந்து சினிமா பிடிக்காது, எனக்கு சினிமா பிடிக்கும். அவருக்கு நடிகர்களை பிடிக்காது, நான் நடிகர்கள் பிடிக்காது. 2 பேருக்கும் ஒற்றுமை ஒண்ணுதான் பிடிக்காது, ஜாதியும் மதமும் பிடிக்காது. இதெல்லாம் நாங்கள் இந்த புத்தகத்துல படிச்சதுல அந்த ஃபாதர் கேரக்டர், ஆந்திரே கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏங்க அந்த ஃபாதர் எனக்கு விஷுவலா தான் போச்சு. அது ஒரு கதை. இந்த புத்தகம் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த வாசிக்கும் போது தெரியும். ஏன்னா அந்த ஆந்திரே எனக்கு பை புல்லட்ல போகும்போது அந்த ஃபாதர் போறது இன்னும் எனக்கு விஷுவலா தான் நான் பாக்குறேன். அப்படி இருந்தது. ஏன்னா ரொம்ப எளிமையா இருக்கு இந்த புத்தகம். இந்த எளிமையான புத்தகம். அந்த கதாநாயகனாக வந்து எனக்கு ரொம்ப கதாநாயகனா பிடிச்சது ஆந்திரே தான். எனக்கு இன்னமும் எல்லாருமே சொல்றாங்க என்னன்னு அதை நீங்க பார்த்து படிச்சு உணரணும். நானே இங்க கதையை சொல்லிட்டா வாங்கி படிக்க மாட்டாங்க, வெளியில வச்சிருக்காங்க. இன்னொன்னு புத்தகம் வந்து நீங்க வந்து எவ்வளவு விலை கம்மியா போடுறாங்களோ அவ்வளவு நிறைய பேர் வாங்குவாங்க. நீங்க 200 ரூபாய் போடாதீங்க, ஒரு 100 ரூபாய் குடிச்சு எங்களுக்கு கொடுங்க. புத்தகம் இருக்காரு, கிழக்கு பதிப்பகம் தானே, 500 ரூபாய்க்கு கொடுங்க. 600 ரூபாய் புத்தக விலை, அது 500 ரூபாய் இப்ப போறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நிறைய வாங்குறாங்க. நீங்க டிக்கெட் விலையை குடிச்சா எப்படி படம் பார்க்க வர்றாங்களோ அதிகமா, அதே மாதிரி புத்தக விலை குடிச்சாலும் பார்க்க வருவாங்க. ஏன் சொல்றேன்னா வாசிப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. யாரும் எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு, வாசிப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. அப்ப அதை வந்து நம்ம வந்து வாசிக்கும் போது வந்து மிரட்டக்கூடாது. புத்தக விழாலே வந்து இது வந்து அப்படின்னு சீரியஸா சொன்னா பயந்துருவாங்க. எளிமையா சொல்லணும். எப்படி அவர் புத்தகம் எளிமையா இருக்கோ அதே போல எல்லா விதயத்தையும் எளிமையா சொல்லலாம். இது சாதாரணமா எளிமையான வார்த்தைகள்ல இந்த இந்த எல்லா விஷயங்களும் இருக்கு. ஈஸியா படிக்கலாம். நானே படிக்கிறேன், நீங்க எல்லாம் படிக்கலாம், அழகா படிக்கலாம். இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாரு. அவரே கேட்கறதுக்கு முன்னாடி நானே சொல்றேன் கொடுப்பாருன்ட்டு. அதுக்கு ஒரு கை தட்டுங்க. டிஸ்கவுண்ட் கிடைக்கல, 100 ரூபாய் வாங்கி கொடுக்குறேன் சார். உங்களால பாதி விட்டுட்டேன், பாதி விட்டு கொடுத்துட்டேன், இப்பயே வித்துருச்சு. அதுக்குதான் வந்திருக்கோம் நாங்க. சேல்ஸும் பண்ணி கொடுத்தாச்சு, வேற என்ன பண்றோம். இந்த புத்தகம் அவர் சொல்லிட்டாரு, ரொம்ப எளிமையான இது. நீங்க வாசிங்க, படிங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதிரவனுக்காக நான் வந்தது. ஏன்னா எல்லா இன்விடேஷன் போடும்போது எல்லாத்தையும் வந்து தோழர்னு போட்டாரு. என்னையும் சரவணன் மட்டும் திருமிகு சசிகுமார்னு போட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்தை விட்டு நான் போகும்போது அவருக்கு தோழனா தான் நான் போவேன். அதான் நான் எங்க மனசுல எப்போதும் இடம் பிடிச்சிட்டேன். அவர் மனசுல நான் இந்த விட்டு போகும்போது அந்த தோழனா தான் போவேன், எப்போதும் இருப்பேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம எல்லாமே வந்தது, எல்லாருமே தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே வந்தது ஒரே ஒருத்தருக்காக, அது கதிர்க்காக தான், கதிர் சாருக்காக தான் வந்திருக்காங்க. அந்த தோழருக்கு வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கும். இந்த புத்தகம் மட்டும் இல்ல, அவரும் அவருடைய லட்சியத்தையும் தொடர்ந்து போராடட்டும். இன்னும் போராடணும், இன்னும் போராடுவாரு. இந்த மனிதனுக்காக நான் வந்தேன், ஒரு நல்ல மனிதனை செஞ்சுட்டு போனேன். ஏன்னா இதுல ஒரு
பாசம் இருக்கும். ஆந்திரேக்கும் இவருக்கும் மரியாவுக்கும் ஒன்று இருக்கும். ஆந்திரேட் அவங்க ஃபாதர் சொல்வார், கடவுளும் மனிதமும் ஒன்று தான் அப்படின்னு சொல்வார். என்ன மாதிரி மரியா மனிதம் ஒன்று தான் சொல்வார். ஆனால் மொத்தத்தில் மனிதம் தான் எப்போதுமே. ரெண்டு பேருக்கான கருத்து வேறுபாடாக இருந்தாலும் மனிதம் போற்றப்பட வேண்டும். மனுஷனா மதிக்கணும். அதுதான் சொல்ல வந்திருக்கோம். மனுஷனா மதிக்கணும். அதுதான் சொல்ல வந்து முடிக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த விழா